வணக்கம். நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இப்போ கிளிநொச்சியில உதயநகர் கிழக்குன்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஏக்கர் காணி கொஞ்சம் அவசரமா விற்க இருக்குதுங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த காணியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 85 லட்சம் தான். சரி, நிறைய பேர் கேட்குறீங்க, டே தம்பி ஒழுங்கா விலையை போடுறேன், நான் தேவையில்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்றீங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த காணியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 85 லட்சம். இந்த காணியை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட சொல்லி எனக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா NSJ ரியல் எஸ்டேட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணியை வீடியோ எடுத்து போட சொன்னாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தந்து கொள்கிறேன். உங்களுக்கு காணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் வந்து கிளியராக எடுத்து போடுறேன். உங்களுக்கு காணி பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கே கால் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காணியோட அந்த முன் வியூ இப்படி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தென்னை மரம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்க்கிற பருவத்திலே இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் காய்க்க வலிக்கிட்டு இருக்கு தென்னை மரங்கள் எல்லாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காணியை சுற்றி வேற எல்லாம் அறுக்கையாக தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலியல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அடைச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுக்கையாக தான் இருக்குது. மற்ற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வடக்கு வாசல் வீடு தாங்க. வடக்கு வாசல் வீடுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கமாகவே ஒரு குழாய் கிணறு ஒன்றுமே வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியல் அதுகள் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் வீடு. அதாவது பார்த்தீங்கன்னா 3 ரூம் பின்னிக்கு இருக்கு. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலும் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ரக்கி இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தகரமும் போட்டு தான் சன்செட் ரக்கி இருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட முன்பக்க வியூ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜன்னல் வச்சு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கதவுகள் எல்லாம் நீட்டாக போட்டு தான் வீடு இருக்குது. வீட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாபிள் தாங்க பதிச்சிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் லைட் கொஞ்சம் போடலாம். இப்படி தாங்க இருக்குது வீடு. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்டாக தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னுக்கு டிவி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் செட்டப்பில் அடிச்சு கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவங்க பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக பிளாட் இருப்பாங்க. இது கொஞ்சம் டிசைனாக டெக்கரேட் பண்ணி தாங்க இருக்கு. மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சீட் அடிச்சு உங்களுக்கு எல்லாமே ஓகே தாங்க இருக்கு. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சிவர்ல எல்லாம் ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாம் பண்ணி நீட்டாக தாங்க இருக்குது. உள்ள காட்டலாமா? அப்படியே இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி அறைக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அறை. இந்த அறை சைஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் சாமி அறை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடாதலுக்கெல்லாம் ஓகே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வைக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கொஞ்சம் விதண்ண மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே லெவல் சீட் அதுகளெல்லாம் அடிக்கல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் வேணுனீங்களா மேலே எல்லாம் லெவல் சீட் அடிச்சு கொள்ளலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமையும் போய் பார்த்துடலாங்க. அப்படி இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன அறைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படுக்கை அறையான்னு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ரூமுமே கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அதுகளுக்கு எல்லாமே ஓகே தான் இருக்குது. மற்ற இந்த அறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்காலி சைடில் ஒரு பிளாட் ஒன்றுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத சாமான்கள் அதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாட்டில் போட்டுக்கொள்ளலாம். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட்டு தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சீட் அடிக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் வீட்டை வேண்டிட்டு லெவல் சீட்டை அடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இதால் வந்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹொரடோல் ஒன்று வந்துருங்க. ஹொரடோலால் வந்தீங்கன்னா இப்படி இங்காலி சைடில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் செட்டப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சாமான்கள் அதில் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சாமான்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மாவுள் வேலை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவுளை அதில் பதிச்சா கொஞ்சம் ஓகேயாக இருக்குது இந்த இடம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் கொஞ்சம் மாவுள் வேலை இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவுள் பதிக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலகையிலேயே டெக்கரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இங்காலி பக்கம் வந்தீங்கன்னா இன்னொரு ஹொரடோல் ஒன்று வந்துடும். இதால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணினீங்கன்னா நீங்கள் வெளியவும் போகக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வீட்டோட பின்பக்கம் நீங்கள் போகக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அதுகள் கட்டக்கூடிய மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கட்டிக்கொள்ளலாம். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது அறை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிலமலுக்கு கொஞ்சம் மாவுள் வேலை அதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி வேலை அதெல்லாம் பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தான் இது பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு பிளாட் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு மேலே பிளாட் அடிக்கணும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேண்டிங்கன்னா மேலே பிளாட் அடிக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாட் அடித்தா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமான்கள் அதில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியால் போயிடலாங்க. வெளியால் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கால் சைடில் டபுள் கொர்டோல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு நீங்கள் வாஷ் ரூம் அட்டாச் பாத்ரூம் கட்டினீங்கன்னா இந்த இதால் வந்தீங்கன்னா இப்படியே வெளியே வந்துடலாங்க. இப்படி இங்கே வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் அதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு பின்னாலே வந்து உங்களோட காணி இதோட
முடியுதுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு தேசி மரம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்காளி பக்கத்துலேயே இவங்களோட காணி முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னல்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கம் இது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரூம் சைடு மட்டும்தான் கொஞ்சம் பூச்சி வேலாதுகள் பெண்டிங் இருக்குது. நான் நினைக்கிறேன் இவங்க பிறகு தான் இந்த ரூம் கட்டியிருப்பாங்கன்ட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச இடம் எல்லாமே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே ஓகே தானே இருக்குது. வீட்டுக்கு பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் அதொன்றும் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா NST ரியல் எஸ்டேட் அவங்களோட நம்பர் தரேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓனர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 85 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரைஸை குறைச்சி கேட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். See you, டாட்டா, பை பை.